அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காலையில் பெருமக்கண்ணன் லைவ்ஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, ஸ்விங் ட்ரேடு, ஆப்ஷனில் போத் சைடு எடுத்து பை பண்ணுறது, வீக்லி லெவல்ஸ் பொசிஷன், மந்த்லி லெவல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, விக்ஸை வச்சு டாப் பாட்டம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எல்லாமே வருகிற 9ஆம் தேதி. இந்த டாபிக் எல்லாமே நம்ம 9ஆம் தேதி தூங்குகிற கிளாஸில் எடுக்கப்படும். அது வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அதில் இந்த கிளாஸ் இப்போ வருகிற 9th தூங்குது. அதுக்கு யார் டீட்டெயில் கேட்டிங்களோ உங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சைக் 24,200 புட்டு. அது மட்டுமல்ல, ஒரு இன்ட்டும் கொடுத்துருந்தேன். மார்க்கெட்டு நிஃப்டி 50 ஓப்பன் ப்ரைஸ், நிஃப்டி 50 ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு செல்வதற்கும், ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே இருந்தால் டவுன் சைடு வரும். வந்தால் ஒரு செகண்ட் ஹாஃபில் பையிங் ஆகும், ஃபோக்கஸ்டாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்துருக்கு போகலாம். ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அப் சைடு தான் மார்க்கெட் சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே ஒரு கேண்டில் ஒரு கீழே வர விடலை. சிந்தி நம்ம இதெல்லாம் இதை வச்சு நான் ட்ரேட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலாம் ஒவ்வொரு நாளும் இப்படிதான் போகணும் வரைபடமும் போட்டிருப்பேன், ஓகேங்களா? இது ஓப்பன் ப்ரைஸை பேஸ் மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணிருக்கலாம் தான். ஆனா இதெல்லாம் நாம என்னுடைய வியூ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓப்பனுக்கு மேல இருக்க வரைக்கும் பை சைட்ல இருங்க. ஓப்பனுக்கு கீழே இருந்தா இறங்கிட்டு செகண்ட் ஹாஃப் 12:30 மேல ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேலே இருந்துருச்சு. அதனால மேலே அப் சைடு மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். செகண்ட் ஹாஃப்ல பாருங்க, இந்த இடத்துல எக்ஸாக்டா லோ வச்சுட்டு இங்கிருந்து தூக்கிட்டாங்க. அது கீழே போயிருந்தா நமக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும், பையருக்கு இன்னும் பெரிய ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு திரும்பி பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க, மேலேயே போனதுனால, ஓகேங்களா? இது அப்போ மார்க்கெட்டு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம். அது நம்ம கொடுத்துருந்த ஹிண்ட். மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,200 புட்டு 148 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏறும். இப்போ நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க ரெண்டையும். நான் சொல்ல நாளைக்கு காலைல கொடுத்த ஹிண்ட், மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் அப்சைட் சொல்லிட்டுவோம். இங்கே புட்டு 24,200 புட்டு 148க்கு கீழே ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தால் மார்க்கெட் ஏறும்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே வச்சு கூட நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பா மார்க்கெட் அப் சைடு தான் போக போகுது. அப்போ காலை நீங்க பை பண்ணிருக்கலாம். அந்த எந்த சைக்கை சூஸ் பண்ணி அதை என்ன விலையில வாங்கணும் எல்லாம் பிஃபோர் கால்குலேஷன். மார்க்கெட் லைவ்ல நமக்கு எந்த வேலையும் கிடையாது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பக்கத்துல, பேட்டர்ன் பக்கத்துல எதுவும் கிடையாது. மார்க்கெட் அழகா பார்த்து நம்ம வேல்யூ வரும், அங்க வரும்போது தான் என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.